சங்கிகளை கலவர கபோதிகள் அப்படின்னு நான் திட்டினா பல பேருக்கு கோவம் வருதுல்ல. இந்த காணொளிய பாருங்க. வெஸ்ட் பெங்காலை சேர்ந்த பாஜக தலைவர் அருண் சிங் அவர் என்ன சொல்றாரு, நேபாள்ல இருக்கக்கூடிய இளைஞர்கள் அங்க இருக்கக்கூடிய கரப்ஷனுக்கு எதிராக போராடினாங்க. இன்னைக்கு வீதியில இறங்கி போராடி வன்முறையில ஈடுபடுறாங்க. அதே மாதிரி வெஸ்ட் பெங்கால்ல இருக்கக்கூடிய இளைஞர்கள் வீதியில இறங்கி போராட்டம் பண்ணணும், வன்முறை பண்ணணும். மமதா பானர்ஜி அரசுக்கு எதிராக நீங்க களத்துல இறங்கணும் அப்படின்னு இங்க ஒரு வன்முறையை தூண்ட முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஊழல் இருக்குன்னா அத ஜனநாயக ரீதியில எப்படி எதிர்க்கணும் அப்படிங்கறத அடுத்த தலைமுறைக்கு கத்துக் கொடுக்கணும். அதை விட்டுட்டு வீதியில இறங்கி வன்முறை செய்ய தூண்டுறதெல்லாம் ஒரு அரசியலா? இதே எதிர்க்கட்சி தலைவர்கள் பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள்ல இப்படி பேசியிருந்தா உடனே இந்த ஒட்டுமொத்த சங்கி கூட்டமும் என்ன சொல்லிருக்கும்? இவங்கெல்லாம் தேச துரோகிகள், நாட்டுக்குள்ள வன்முறையை தூண்ட முயற்சி பண்றாங்கன்னு அவங்க மேல கேஸ போட்டு எப்படி உமர் காலித 5 வருஷம் ஜெயிலுக்குள்ள வச்சிருக்காங்களோ பெயிலே கொடுக்காம அந்த மாதிரி தூக்கி உள்ள வச்சிருப்பாங்க. இன்னைக்கு பாஜகவுடைய தலைவர் வன்முறையை தூண்டுற மாதிரி பேசுறாரு. என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க? இதத்தான் பாஜகவுடைய டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம். இப்ப சொல்லுங்க, இந்த சங்கி கூட்டத்தை கலவர கபோதிகள்னு சொல்றதுல என்ன தவறு இருக்கு?